ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. ஃபாஸ்டர் அவர்கள் எழுதிய த மஷீன் ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற சிறுகதையோட தொடர்ச்சியை தான் கேட்க போகிறோம். இதுவரைக்கும் நடந்த கதைக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டால் தான் கதை புரியும். கஷ்டப்பட்டு கூனோவோட அம்மா வாஷ்டி எப்படியோ கூனோவை சந்திக்க வந்திருக்காங்க. வந்த உடனே கூனோ என்ன சொல்றான், ஐ ஹவ் பின் த்ரெட்டன்ட் வித் ஹோம்லெஸ்னஸ் அப்படின்னா இந்த அண்டர் கிரவுண்ட்ல இனிமேல இருந்து இவனுக்கு வீடு கிடையாது, ரூம் கிடையாது. அப்போ ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு தான் போகணும். அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் சுத்தமான காற்றை சுவாசிச்சு வாழறதுனால ஏர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிற ஏரை சுவாசிச்சாக்க அவங்களால ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. அதனால அது மரண தண்டனைக்கு ஈக்குவலண்டான ஒரு தண்டனை தான். இதை கேள்விப்பட்டதும் இந்த கூனோடைய அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக இந்த வார்னிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்பதான் கூனோ சொல்றான், அம்மா நான் போன தடவை உங்களோட பேசினேன் இல்லையா, அதுக்கப்புறமா நான் ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் தானே. நீ ரெஸ்பிரேட்டரை ஆர்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினா ரொம்ப ஈஸியா போயிட்டு வரலாமே, அது ஒரு பெரிய கொலை குத்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூனோ சொல்றான், நான் பெர்மிஷன் இல்லாம போனேம்மா அப்படிங்கிறான். இதை கேட்குற அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது, எப்படி பாசிபிள்? பெர்மிஷன் இல்லாம யாருமே ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. கூனோ என்ன சொல்றான், நானே ஒரு வழி கண்டுபிடிச்சேம்மா அப்படின்னு சொல்றான். அவங்களால இந்த விஷயத்த ப்ராசஸே பண்ண முடியல. அது எப்படி பாசிபிள்? அந்த மாதிரி ஒரு வழியே கிடையாது, இந்த புக்ல அதை பத்தி மென்ஷனே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க முதல்ல இந்த இயந்திரத்தை கடவுளா நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த இயந்திரமே மனுஷன் படைச்ச ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்றான். இயந்திரத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு பர்சன் போக முடியும், அதுவும் தன்னோட சொந்த மகனே போக முடியுங்கிறத கூனோடைய அம்மாவால ஏத்துக்கவே முடியல. இப்பதான் கூனோ எப்படி அந்த வழியை கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இது எதுவுமே ஒரே நாள்ல நடக்கல, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தான் நடந்திருக்கு. கூனோ என்ன பண்ணிருக்கான், அவனோட ரூமை விட்டு வெளியே வந்து டனல்ஸ் வழியா நடந்து போயிருக்கான். அந்த டனலோட எண்ட்ல லிஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஃப்ட்ல ஏறி அதுக்கு மேல இருக்கிற லேயருக்கு போயிருக்கான். இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி எப்படி பில்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு லேயருக்கு கீழே கீழே இன்னொரு லேயர் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர்ல நிறைய ரூம்ஸ் இருக்கும், அடுத்தது கீழே இன்னொரு லேயர் ஃபுல்லா ரூம்ஸ் இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு லேயரா இவன் மேல போய் போய் ஃபைனலி ஏர்த்தோடைய சர்ஃபேஸ்க்கு கீழே இருக்கிற லேயருக்கே போயிட்டான். இந்த லேயர் எந்த மாதிரியான லேயர்னா, பழைய காலத்துல அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு லேயர் அங்கதான் வந்திருக்கான். கூனோ இவ்வளவு தூரம் நடந்திருக்கான் அப்படிங்கிற விஷயமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்பதான் கூனோவுக்கு மசில்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நோட் பண்றாங்க அவங்க அம்மா. கூனோ இவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டிருக்கான் இல்லையா, இப்படி நடக்கும் பொழுது அவனுக்குள்ள பல ஐடியாஸ் தோணி இருக்கு. நம்ம ஏதாவது வேலை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பல சிந்தனைகள் வரும், பல ஐடியாஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூனோவுக்கு நடந்திருந்திருக்கு. இதுவும் கூனோவுடைய அம்மாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த காலகட்டத்துல, இந்த ஃபியூச்சரிஸ்டிக் காலகட்டத்துல இந்த மனிதர்களுக்கெல்லாம் எப்ப ஐடியாஸ்லாம் தோணும்னா, இந்த இயந்திரத்துடைய ஹம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நாய்ஸ் ஒன்று வரும் இல்லையா, இயந்திரங்கள் இயங்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அதோடையதான் இவங்க எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. அந்த சத்தம் காதுல விழும்பொழுது மட்டும்தான் இவங்களுக்கு ஐடியாஸே வருது போல இருக்கு. அதனாலதான் நடக்கும் பொழுது ஒரு பர்சனுக்கு சிந்தனை வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கூனோடைய அம்மாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கு. அப்படி என்ன ஐடியா வந்தது கூனோவுக்கு, அதுதானே கேள்வி. இந்த கதை நடக்கிற காலகட்டத்துக்கு பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் தான் இந்த இயந்திரத்தையும் இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டியையுமே கட்டியிருந்திருக்காங்க. அப்பெல்லாம் இந்த ஏர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கிற காத்துல அவ்வளோ மாசு கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ற மக்களுக்கும் காத்து வேணும் இல்லையா, அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணும்பொழுது காத்து ஈஸியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஷாஃப்ட்ஸ் கட்டியிருந்திருப்பாங்க. ஓப்பனிங்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாமே. இப்ப இந்த ஷாஃப்ட் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இந்த மெடிசன் கொடுக்கறதுக்கும் ஃபுட் அனுப்புறதுக்கும் அந்த மாதிரி டியூப்ஸ் அண்ட் ஷாஃப்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா ஷாஃப்ட்டும் இந்த மாதிரி யூஸ் ஆகல, பல ஷாஃப்ட் அன்யூஸ்டா மூடி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்கை இவன் கண்டுபிடிக்கிறான். அது மூடி இருக்கு, ஆனா எப்படியோ கையை வச்சு அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான். டைல்ஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இவன் ஒரு டைலா லூஸ் பண்ணிட்டே இருக்கான், ஆனா இவன் கையில ஸ்ட்ரென்த் இல்லை. இவங்க எல்லாம் அத்லெட்டிக் பாடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால இவன் எவ்ரி டே ரூம்ல கைக்கெல்லாம் எக்ஸசைஸ் கொடுத்துருந்துருக்கான். இந்த மாதிரியான ஒரு நாள்ல தான் கூனோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருந்திருக்கான். இந்த புக்கோடைய ஓப்பனிங்ல ஒரு வீடியோ கால் நடந்தது இல்லையா, கூனோவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் நடுவில், அந்த காலை தான் ரெஃபர் பண்றான். விடாம எக்ஸசைஸ் பண்ணி பாடியை பில்ட் பண்ணி ஃபைனலி அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரெஸ்பிரேட்டர் மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் எல்லா டைல்ஸையும் லூஸ் பண்ணி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஏர்த்தோட சர்ஃபேஸ் கிட்டக்கு போயிடுறான். அதாவது இதுக்கு அப்புறமா ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு டோரோட ஹேண்டில் மாதிரி கையில மாட்டுது அவனுக்கு, மேன்ஹோல் மாதிரின்னு வச்சுக்கலாமே.
அதை அவன் பிடிச்சு திறக்கிறான். ஆனா கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ப்ரெஷர்னாலயா என்னன்னு தெரியல, அவன் தூக்கி வீசி எறியப்படுறான் வெளியே. இதை கேட்கிற அவங்க அம்மாவால தாங்க முடியல. ஓ, பையனுக்கு அடிபட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி சென்ஸ்ல தாங்க முடியலன்னு சொல்லல. சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டா நம்ம பையன் இந்த மாதிரி நடந்திருக்கானே, இந்த மாதிரி ஒரு பையனை பெத்துட்டோமேன்னு வெக்கப்படுறாங்க. அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. காலங்கள் மாறினாலும் பேரண்ட்ஸோடைய ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் அன்கன்வென்ஷனல் கிட்ஸ் அதே மாதிரி தான் இருக்குல்ல. ஆனா கூனோட பயணம் இன்னும் முடியல. அவன் சொல்றான், அம்மா நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேல போகும்பொழுது கைகள் எல்லாம் நிறைய ஸ்கிராச்சஸ் இருந்தது, கண்ணா பின்னான்னு வெட்டுகள் வாங்கினேன், தூக்கி வீசப்பட்டு எரியப்படும் பொழுது மூக்குல இருந்தும் காதுகள்ல இருந்தும் ரத்தமா கொட்டிச்சு, என்னோட ரெஸ்பிரேட்டர் எங்கேயோ பறந்து போய் விழுந்தது, நெஞ்செல்லாம் வலிச்சுது. ஆனா இது எதுவுமே ஒரு பெரிய பொருட்டாவே எனக்கு தெரியல. அந்த புல் தரையில படுத்து வானத்தை பார்க்கும் பொழுது நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். நான் அங்க கண்ட இயற்கை காட்சிகள் எல்லாம் வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுமா. உங்களுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இதுக்கு மேல உங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி போர் அடிக்க விரும்பல அப்படின்னு சொல்றான் கூனோ. கூனோடைய அம்மாவுக்கு செம்ம கோவம் வருது. நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், கதையை முழுசா கூட சொல்லாம இருக்க, சரி எப்படி நீ திரும்ப வந்த வழியாவே திரும்ப உள்ள வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு திரும்ப வரணுங்கிற எண்ணமே இல்லம்மா, இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுல தான் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருந்தது. இந்த இயந்திரத்தை பத்தியும் நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் சிட்டியை பத்தியும் நான் கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டேன். ஆனா அப்பதான் அந்த விபரீதமான விஷயம் நடந்தது. மெண்டிங் அப்பாரட்டஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு கேக்குறான். மெண்டிங் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது இந்த இயந்திரத்திலயோ இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிலயோ ஏதாவது கோளாறு இருந்ததுன்னு சொன்னாக்க தானே அதை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ஒரு கருவிதான், இந்த இயந்திரத்துடைய ஒரு பாகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கூனோ என்ன சொல்றான்னா, அவனுக்கு டைம் போறதே தெரியாம சன்செட்டை தாண்டி ராத்திரி வரைக்கும் வெளியவே இருந்திருக்கான். ஈவினிங் ஆனதும் இவன் வெளியே வந்த அந்த ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டைய தானே அது சரி செஞ்சிருக்கு. சோ இப்ப அதே ஓட்ட வழியா இவனால உள்ள வர முடியாது. அது மட்டும் இல்லாம திடீர்னு பார்த்தாக்க பூமியில இருந்து ஒயிட் கலர்ல புழு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அது இவனை பிடிச்சு இழுத்துந்திருக்கு. இவன் ஹெல்ப் ஹெல்ப்னு கதறான். திடீர்னு முழிச்சு பார்த்தா அவனோட ரூம்ல தான் இருக்கான். இது எல்லாமே அந்த மெண்டிங் அப்பாரட்டஸோடைய வேலை தான் போல் இருக்கு. இதுக்கப்புறமா தான் அந்த ஹோம்லெஸ்னஸ்க்கான வார்னிங் கிடைச்சிருக்கு இவனுக்கு. கூனோடைய அம்மா என்ன சொல்றாங்க, சரி இனிமே இப்படி பண்ணாத, உன்னை தூக்கி வெளியே எரிஞ்சிடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. கூனோவுக்கு ஹோம்லெஸ்ஸா இருக்கிறதே பெட்டர்னு தோணுது. அவனுக்கு இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல போய் வாழணும்னு தோணுது. புரிஞ்சுக்கோ கூனோ, நம்மளாலலாம் அங்க போய் வாழ முடியாது. மரம் செடி கொடியெல்லாம் இந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல வளருது அப்படிங்கிறது வேற மாதிரி. ஆனா மனிதர்கள் மாதிரி ஹையர் ஃபார்ம் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ் கண்டிப்பா அந்த எர்த்தோட சர்ஃபேஸ்ல வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நீங்க நினைக்கிறது தப்பு, மனிதர்களால எர்த்தோட சர்ஃபேஸ்ல வாழ முடியும் அப்படின்னு சொல்றான். எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. நான் பார்த்தேன், சக மனிதர்களை நான் பார்த்தேன். நான் ஹெல்ப்னு கத்தும் பொழுது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெண் ஓடோடி வந்தா. ஆனா இந்த மெண்டிங் அப்பாரட்டஸ்ல இருந்து வந்த புழுக்கள் மாதிரியான அந்த கயிறுகள் அவளை கொன்னுடுச்சு. என்னையும் கொண்டு வந்திருக்கலாம், அதுக்கு பதிலா இந்த ஆர்டிபிஷியல் நரகத்துல தான் நான் வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றான். கூனோடைய அம்மாவால இது எதையுமே நம்பவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இவங்களோட ரூம்க்கே வந்துடுறாங்க. வருடங்கள் உருண்டோடுது. இந்த இடைப்பட்ட காலத்துல, அதாவது கூனோ எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போயிட்டு திரும்ப வந்தான் இல்லையா, அதுக்கப்புறமா 2 முக்கியமான நிகழ்வுகள் இந்த அண்டர் கிரவுண்ட்ல நடந்திருக்கு இந்த உலகத்துல. என்னன்னா, இனிமே யாருக்குமே ரெஸ்பிரேட்டர்ஸ் தரமாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருந்திருக்காங்க. யாராலையும் இனிமேல இருந்து எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போகவே முடியாது. 2வது, இந்த இயந்திரம் தான் எல்லாம் வல்ல கடவுள் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்திருக்காங்க. இந்த இயந்திரத்தை நோக்கி தான் எல்லாரும் வழிபடணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இயந்திரத்தை உருவாக்கியவர்கள், இந்த அண்டர்வேர்ல்ட உருவாக்கியவர்கள் மனிதர்கள் தான். ஆனா அவங்க வாழ்ந்தது செஞ்சுரிஸ் அண்ட் செஞ்சுரிஸ் பிஃபோர். அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. இப்ப இருக்கிற மனிதர்கள் எல்லாமே அவங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் தான். அப்படி பார்க்க போனா இப்ப இருக்கிற இந்த மனிதர்களை விட இந்த இயந்திரம் வயசானது, அண்ட் ஓல்டர் என்டிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. அந்த இயந்திரம் தான் இவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுதுங்கும் பொழுது அது தானே வணங்குவாங்க. ஏற்கனவே பல மனிதர்கள் இந்த புக் ஆஃப் மஷின் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தான் ஹோலி புக்கா யூஸ் பண்றாங்க. அதை வணங்கிட்டு தான் ராத்திரி தூங்கலாம் செய்யறாங்க. சோ இந்த இயந்திர வழிபாட ஒரு சட்டமாவே கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கூனோடைய அம்மா ரொட்டீனா வாழ்ந்துட்டு இருக்காங்க. லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க, லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க. ஆனா முன்ன மாதிரி லெக்சர்ஸ் எல்லாம் சுவாரஸ்யமாலாம் இல்ல. ஏன்னா பல விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ரிசர்ச் எல்லாம் பண்ண முடியாது. எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போய் பல விஷயங்களை ஆராய்ச்சி எல்லாம் செய்ய முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ்ங்கிறது இந்த மாதிரியான ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ் விட்டு போன லெக்சர்ஸ் வழியா தான் இவங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது. இந்த நாலேஜை விரிவுபடுத்துறதுக்கான சான்சஸே இவங்களுக்கு இல்ல. போக போக இந்த நாலேஜ் ரொம்ப கம்மியாகதே தவிர்த்து ஜாஸ்தியாக மாட்டேங்குது. வாழ்க்கையே ரொம்ப மொனோட்டனஸா போயிட்டு இருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல கூனோவை பத்தி அவங்க நினைக்கவே இல்ல.
தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அரசல் புரசலா கேள்விப்பட்டிருந்திருக்காங்க. கூனோவை நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கங்கிற விஷயம் மட்டும் தெரியும். சோ கூனோ இவங்க இருக்கிற ஏரியா பக்கம் தான் எங்கேயோ இருக்காங்கிற விஷயம் மட்டும் தான் தெரியும். இந்த உலகத்துல ஒரு ரூல் இருக்கு, பர்த் ரேட்டும் டெத் ரேட்டும் பேலன்ஸ்டா இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ புதிய குழந்தைகள் பிறக்க பிறக்க ஓல்டர் ஜெனரேஷன் பீப்புளுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, ஹோம்லெஸ்னஸ் இல்ல யூதனேஷியா கொடுத்து கொண்டுடுவாங்க. கூனோட அம்மாவுக்கு ரொம்ப வெறுமையா இருக்கே, நம்மளும் யூதனேஷியா ஆப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் ரிஜெக்ட் செய்யப்படுது. இப்படி போயிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு கூனோ கிட்ட இருந்து கால் வருது. இவங்களுக்கு எடுக்க விருப்பம் இல்ல, ஆனா சரி என்னதான் சொல்றான் கேட்போம் அப்படின்னுட்டு அட்டென்ட் பண்றாங்க. கூனோ வீடியோல முகத்தை காட்ட மறுக்கிறான், இருட்டுல இருந்து பேசுறான். அவன் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு வாக்கியம் மட்டும்தான், த மஷீன் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற கூனோடைய அம்மா கலகலன்னு வாய் விட்டு சிரிக்கிறாங்க. என்ன வளர்ற அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இயந்திரம் தானே எல்லாமே. கூனோ சொல்றான், எனக்கு தெரியும் இயந்திரம் பழுதாயிட்டே இருக்கு, அதோடைய அறிகுறிகள் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா சிரிச்சுட்டே இருக்காங்க. கூனோவுக்கு ரொம்ப கோவம் வருது, காலை கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்பொழுது கூனோடைய அம்மா இதை பத்தி சொல்லி சிரிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சிரிச்சுட்டு இது என்ன அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த இயந்திரம் தான் எல்லாம், இந்த இயந்திரத்துக்கு முடிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயம் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடைய காதுகளுக்கும் போய் சேருது. பல டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இயந்திரம் பழுதாகுதுன்னா இந்த மியூசிக் சில சமயம் சரியா வரமாட்டேங்குது, அந்த மாதிரியா அப்படின்னு கேக்குறாரு. இப்பதான் கூனோடைய அம்மா பல விஷயங்களை நோட் பண்றாங்க. மியூசிக் அடிக்கடி சரியா வரமாட்டேங்குது, கொரகொரன்னு சத்தம் கேட்கும், சில பட்டன்ஸ் அடிக்கடி ஒர்க் ஆகாம போகும். இவங்களுக்கு தான் இந்த ஹோலி புக்னு ஒரு த புக் ஆஃப் மஷின் ஒரு புக் இருக்கு இல்லையா, பழுதாச்சுன்னா என்ன பண்ணணுங்கிற விஷயம் அதுல எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரைஸ் பண்ணிருக்காங்க. மெண்டிங் apparatus will take care அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வந்துடும். மியூசிக் எல்லாம் சாதாரணமான விஷயம், அதனால பெருசா யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. ஆனா எப்ப ப்ராப்ளம் ஆகுதுன்னா சின்ன சின்னதா பல விஷயங்கள் நடக்குது. மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் மெண்டிங் apparatus பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு ரிசல்ட் வருது. கொஞ்ச காலம் போக போக இந்த குறைகளோடய வாழ பழகிடுறாங்க மக்கள் எல்லாம். எப்ப ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஒரு நாள் திடீர்னு பட்டன் பிரஸ் பண்ணும்பொழுது பெட்டே வரல, ஸ்லீப்பிங் apparatusஸே வரல அப்படிங்கும்பொழுது மக்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இப்ப கூட பல பேர் இதோட சகிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பேர் குட்டி குட்டி குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த இயந்திரத்தை யாரோ சதிகாரர்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சதிகாரர்களுக்கு அகேன்ஸ்டா வார் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிறைய கமிட்டிஸ் இருக்கும் இல்லையா, இந்த மெண்டிங் apparatus பாத்துக்க கூடிய அந்த குரூப், அந்த கமிட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா மெண்டிங் apparatusலயே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, இந்த இயந்திரத்தை சரி செய்யற இந்த மெண்டிங் apparatusக்கே ரிப்பேர்கள் தேவைப்படுது அப்படிங்கறத பட்டும் படாம பாலிஷ்டா சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை செஞ்சுரிஸ் அண்ட் செஞ்சுரிஸா இந்த இயந்திரமும் இந்த மெண்டிங் apparatus தான் நம்மள பாத்துட்டு இருக்கு. அந்த மெண்டிங் apparatusக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டைம் அவுட் தேவைப்படுது, நம்ம ரெஸ்ட் கொடுப்போம் அந்த மெண்டிங் apparatusக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு தானே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயந்திரம், இந்த மெண்டிங் apparatus இதெல்லாம் உருவாக்கியவர்கள் எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். அதை எப்படி உருவாக்கினாங்கிற நாலேஜ் இப்ப யாருக்குமே இல்ல, அதை எப்படி ரிப்பேர் செய்யணுங்கிற நாலேஜும் யாருக்குமே இல்ல. ஸோ இந்த உலகமே ஒரு டிஸ்அரேல தான் இருக்கு இப்போ. இந்த நிலைமையில கூட இத்தனை குறைகளோட வாழ பழகிக்கிறாங்க மக்கள். நாட்கள் நகருது, டைம் பாட்டு ஓடுது, ஆனா இந்த மெண்டிங் apparatus மெண்டான மாதிரி தெரியல. அது எப்படி தானே சரியாகும்? யாருமே இனிஷியேட்டிவ் எடுக்கல, நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தோணவே இல்லை. நாட்கள் நகர நகர சாப்பாடு வரல, மெடிசின்ஸ் வரல, கொஞ்ச நாள் போக போக லைட்ஸ் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது, சுத்தமான காத்து வர்றது கம்மியாகுது, பொல்யூட்டட் ஏர் தான் வருது, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டே இருக்காங்க. கூனோடைய அம்மா இப்பதான் தன்னுடைய மகன் சொன்ன வார்த்தைகளை நினைச்சு அழறாங்க. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை நினைச்சு அழறாங்க. ஒரு சிஸ்டமா ஃபெயில் ஆயிட்டே வந்தது இல்லையா, அப்படி கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்பவோ ஃபெயில் ஆயாச்சு. அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல யார் உயிரோட இருக்கா இல்லைங்கிற விஷயமே இவங்களுக்கு தெரியாது. இவங்க ரூம்குள்ளேயே அடப்பட்டு இருக்காங்க, வெளியே போக பயம். ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சு இவங்களோட ரூம் கதவை திறக்கிறாங்க. ரூம் கதவை திறந்தா டனல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டனல்ஸ் ஃபுல்லா டெட் பாடிஸா இருக்கு. உயிரோட இருக்கிற மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. சக மனிதர்களுடைய பிணத்தின் மேல நடந்தும் தவழ்ந்தும் தான் போயிட்டு இருக்காங்க. எங்கேயும் இருட்டா இருக்கு, அதனால அவங்களால சரியா பார்த்து நடக்க முடியல, தவழ்ந்து தான் போறாங்க. இந்த மனிதர்கள் கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் யாரையும் தொட்டு கூட பார்த்தது கிடையாது, தொட்டாலே அருவருப்பா ஃபீல் பண்ற மக்களா தான் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது சக மனிதர்களுடைய பிணத்தின் மேல தவழ்ந்து போறாங்க. கூனோடைய அம்மா எவ்வளவு தூரம் தவழ்ந்தாங்கிற விஷயம்லாம் தெரியல. திடீர்னு ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் கேக்குது, கூனோடைய வாய்ஸ் தான் அது.
கூனோ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கேட்டு அவங்க கிட்ட போறாங்க. பிறந்ததுல இருந்து கூனோவை இவங்க தழுவியதே கிடையாது, ஹக் பண்ணதே கிடையாது. இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு தொடுறாங்க கூனோவை. கூனோவும் சாகர தருவாயில தான் இருக்கான். அவன் சொல்றான், அம்மா ஃபைனலா நம்ம 2 பேரும் நேர்ல மீட் பண்ணிக்கிறோம், இயந்திரம் வழியா பேசல அப்படின்னு சொல்றான். இப்ப கூட கூனோடைய அம்மாவால அவனுடைய முகத்தை பார்க்க முடியல, எங்கும் இருட்டா இருக்குல்ல. கூனோடைய அம்மா கேக்குறாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஹோப் இருக்கா கூனோ அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் இதோ இப்ப செத்துருவோம்மா, ஆனா மனித இனம் சாகாது. மனிதர்கள் கண்டிப்பா ஏர்த்தோட சர்ஃபேஸ்ல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்திருக்கேன், மீட் பண்ணிருக்கேன், பேசியிருக்கேன், காதலிச்சிருக்கேன். ஏர்த்தோட சர்ஃபேஸ்ல இருக்கிற மனிதர்கள் பனிக்கு நடுவுல ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தான் அவங்க ஹோம்லெஸ். நாளைக்கு அப்படிங்கிறான், நாளைக்கு திரும்ப இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை உருவாக்கி அப்படிதானே வாழ போறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கூனோவுடைய அம்மா. இல்லம்மா, நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் நம்ம பண்ண மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இந்த கான்வர்சேஷன் முடியறதுக்குள்ளேயே இவங்களுடைய இந்த ஒட்டுமொத்த உலகமே கொலாப்ஸ் ஆயிடுது. இந்த இடத்துலயே ஆத்தர் கதையை முடிச்சிடுறாரு. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணினாங்கிறது தெரியல. இந்த கதையை எழுதிய ஆத்தர் E.M. ஃபாஸ்டர் அவர்கள் ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் கொண்ட பர்சன் எல்லாம் கிடையாது. அவருடைய மேஜரே பிலாசபி, ஹிஸ்டரி, லிட்ரேச்சர் அப்படிதான் பண்ணியிருந்திருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ அழகான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சிறுகதையை கொடுக்க முடியும்னு யோசிச்சா எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. எல்லாத்த தாண்டியும் இதுல டீப்பான பிலசாபிக்கல் அர்த்தமும் இருக்கு. இந்த கதை எந்த காலகட்டத்திலயும் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் இல்லையா? சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த கதை பப்ளிக்காவே அவைலபிளா இருக்கும். ஸ்கூல் ஆர் காலேஜ் சிலபஸ்ல கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு டிஸ்கஷன் பொழுது ஒரு பிரதானமான கேள்வி ஒன்று எழுந்தது. அது எப்படி கூனோ ஒரே ஒரு நாள் ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போயிட்டு இத்தனை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தோம்னா அவன் பல தடவை ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போயிருந்திருக்கணும். அதுக்கான ஹிண்ட்ஸும் இந்த கதையிலேயே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டைம்ஸ் போகும்பொழுது அவன் ஏர்த்தோட சர்ஃபேஸ்க்கு போய் அங்கே இருக்கிற இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிற மக்களை கண்டுபிடிச்சு இன்ட்ராக்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஈவினிங் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்த வழியாவே அவன் திரும்ப அண்டர் கிரவுண்ட் போயிருந்திருக்கணும். கடைசி தடவை தான் மெய் மறந்து ரொம்ப நேரம் இருந்திருக்கான். நைட்டே ஆயிடுது. ஈவினிங்க்கு மேலே தானே இந்த மெண்டிங் அப்பாரட்டஸ் இந்த ஹோல் எல்லாம் சரி செய்யுது. அதுக்கப்புறமா தான் இவன் அங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த புழுக்கள் மாதிரியான கயிறுகள் அவனை திரும்ப உள்ள இழுத்துருந்துருக்கு. இன்ஃபேக்ட் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு லேடி வருவாங்க. அவங்கள அந்த புழு மாதிரியான கயிறு கொன்னுடும். அவங்க ப்ராபப்ளி ஹோம்லெஸ் பர்சனா இருந்திருக்கணும். அதாவது ஏர்த்தோட சர்ஃபேஸ்லேயே வாழற ஒரு பெண்ணா இருந்திருக்கணும். அவங்க கூனோடைய காதலியா கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவன் கடைசியில சொல்லுவான் இல்லையா, நான் அவங்கள பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், காதலிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம எப்படி இந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த கதையை படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி வேற எந்த கதை பார்த்துருக்கீங்க இல்லை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான சாயல்ல பல புத்தகங்கள், சீரீஸ், சில மூவிஸ் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். அதனுடைய பெயர்கள் தெரிஞ்சா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.